ஆமா அப்படி சிவபெருமான் கையை கொண்டு வந்து யமதர்மராஜன் பாசக்கயிறை யார் மேல போடுறாரு? இவர் கட்டி பிடிச்சிருக்கின்ற சிவனோடு சேர்த்து பாசக்கயிறை போடுறாரு. சும்மா இருப்பாரா? லிங்கமாகப்பட்டது வெடித்து சிதறி அந்த அமிர்தகேசர் வெளியே வந்து யமதர்மராஜனை தன்னுடைய சூழாயுதத்தால் எடுத்து குத்தி யமதர்மராஜன் அந்த இடத்திலே நீ வந்து என்னுடைய பக்தன் முடிஞ்சு முடிச்சு நீ அமிர்தகேஸ்வரருக்கு நீ வந்து உன்னுடைய பாசகவரை போட ஒழுங்கு நான் பாசகவரை போடுறேன் யமனாகப்பட்டவரை இறந்துடுறாரு. இறந்தா என்ன ஆகும்? நீயோ நானும் கையை தூங்கிக்கிட்டு இப்படிதான் நிற்கணும். எல்லா நம்மளுக்கு இடம் இருக்காது. அப்படி எல்லாரும் பிறந்தவர்கள் அனைவரும் இறந்தே தீர வேண்டும் அப்படின்றது நமக்கு வந்து விதி. அப்படி இறக்கப்பட்டவங்க யாராக இருந்தாலும் இறந்தவர்களுக்கு வந்து மற்றவர்களுக்கு இடம் விடணும். மற்ற குழந்தை போறதுனாக்கா இறந்தவங்க இடம் விட்டாதான் மற்றவங்க சொல்லணும். ஆகையினாலே பூமாதேவி பாரம் தாங்க முடியாம இந்த யாருமே இறக்காத காரணத்தினாலே பூமாதேவி சிவபெருமானை நோக்கி என்னுடைய பாரம் என்னால தாங்க முடியல. ஆகையினாலே நீ என்ன பண்ற? முதல்ல இந்த பாரத்தை குறைக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க என்று சிவபெருமானிடத்திலே கேட்கக்கூடிய நேரத்திலே சிவபெருமான் மீண்டும் 10,000 வருடங்கள் கழித்து அந்த யமதர்மராஜனுக்கு உயிரை கொடுத்து அந்த எண்ணும் 16ஆக நீ வாழ வேண்டும் என்று யாருக்கு மார்கண்டேயனுக்கு வரத்தை கொடுத்து மார்கண்டேயர் எண்ணும் 16ஆக அவர் வாழ்ந்து வருகிறார். நம்புகிறாரு. நீண்ட காலம் பொறுத்து யமதர்மராஜன் பிறகு வளர்ந்து வந்த கதைகள் இருந்து அது மூலம் சுப்பிரமணிய ஏர்ல ஆகையினாலே அப்படி சடையில் தாண்டி அரகரோகர் அரகரோ அரகரோ அரகரோ